அந்த பட்டிங் பண்ண இடத்துலேருந்து இது வந்து உடஞ்சிருச்சு. இதை நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு இது இந்த மாதிரி ஆகிடுச்சினாலும் நீங்கள் புதைக்க வேண்டியதில்லை, அவ்வளோதான். அது அந்த உங்களுக்கு காமிச்சே தெரியும், அந்த தெரியுது உங்களுக்கு அந்த ஏழை செடி தான் அதோட ரூட்டு. இப்போ இந்த பன்னீர் ரோஸில் இன்னொரு இது என்னென்னா, இந்த பன்னீர் ரோஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பன்னீர் ரோஸ் இலையும் இந்த பூக்காத செடி இலையும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியே இருக்கும். எதுன்னு உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா 7 இலை இருக்கும், பூவும் வராது. இது அடியிலேருந்து முளைச்சிருக்கும். அந்த டேப் கட்டின செடியில் எங்கேருந்து முளைச்சிருக்கும் பாருங்கள், அடியிலேருந்து முளைச்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி வந்தாலே நீங்கள் வந்து அதை கட் பண்ணி எடுத்துடணும். நிறைய பேர் இதை வளர்த்துட்டு பூக்க மாட்டுது, நர்சரியில் வாங்கி வச்சவங்க, நர்சரியில் வாங்கி வச்சோம், எந்த நர்சரியில் வாங்கினாலும் இந்த மாதிரி இருந்தால் அது பூ வராது. எந்த நர்சரிலையும் உங்களை ஏமாற்றணுங்கிற நோக்கத்தோடு கொடுக்க மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸி. இது மாதிரி வந்தால் கட் பண்ணி எடுத்துடணும், அவ்வளோதான். இது இருந்தாலும் நீங்கள் தாராளமாக வாங்கலாம். அது இருந்தால் தாராளமாக வாங்கலாம். இது இல்லாமல் அது தயார் பண்ண முடியாது. இது எல்லா செடிக்கும் இதான் வேறு. இந்த செடி இல்லாமல், அதாவது பூக்காத செடி இல்லாமல் இந்த கலர் செடிகள், பூக்கிற செடிகள் நீங்கள் வந்து தயார் பண்ண முடியாது. ஸோ அது வந்தால் நீங்கள் கம்பல்சரி கட் பண்ணி தான் ஆகணும். டேப்பு இருக்கிற செடியில் கம்பல்சரி வரும். அது எந்த ரோஸாக இருந்தாலும் சரி, சிவப்பு ரோஸாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு எல்லோ ரோஸாக இருந்தாலும் சரி, எந்த கலராக இருந்தாலும் சரி, பன்னீர் ரோஸாக இருந்தாலும் சரி, இந்த டேப்பு கட்டின செடினாலே கம்பல்சரி பூக்காத செடி வரும். அதை வந்தால் நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க, அவ்வளோதான் விஷயமே. வேறு ஒன்றுமே கிடையாது. டேப்பு இருந்தால் பூக்காத செடி வரும். அதுக்கு அடையாளம் கீரை மாதிரி இருக்கும், நல்ல ஸ்ட்ரைட்டாக வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அதான் அதோட அடையாளம். வந்தால் எடுத்துருங்க. தண்டுகள் தான் வரணும் இல்லை, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மண்ணுக்குள்ளேருந்து கூட சில டைம் வரும். மண்ணுக்குள்ளேருந்து வந்த மாதிரி இருக்கும். இப்படி வந்தாலும் நீங்கள் எடுத்துடணும். இலை டிஃப்ரென்ஸ் மட்டும் கண்டுபிடிக்க தெரிஞ்சுக்கணும். பூக்கிற செடியோட இலை பெருசாக இருக்கும், முட்டு இருக்கும். பூக்கிற செடி, முட்டு இருக்க செடியில் 7 இலையும் இருக்கும். இப்போ இதை காட்டுறேன் பாருங்களேன். இது வந்து 7 days ரோஸு. இது கட்டிங் மெத்தடில் தயார் பண்ணது. கட்டிங் மெத்தடில் போட்டால் அந்த 7 இலை வராது. ஆனால் 7 இலை மீன்ஸ் பூக்காத 7 இலை வராது. இந்த பாருங்கள், இதில் முட்டு இருக்கா, அந்த பூக்கிற செடியிலேயே 7 இலை இருக்கும். ஸோ இதெல்லாம் ஒரு ப்ராப்ளமே கிடையாது. இதெல்லாம் நல்லா பூக்கும். இதெல்லாம் பார்த்துட்டு 7 இலை இருக்குது அப்படின்ட்டுலாம் நீங்கள் தவிர்க்க வேண்டாம். இதெல்லாம் தாராளமாக வாங்கி வைக்கலாம். இதில் வந்து டேப்பும் இல்லை பாருங்கள். இந்த டேப்பு இருந்தால் தான் வரும், டேப்பும் கிடையாது. ஏன்னா அது கட்டிங் மெத்தடில் தயார் பண்ணது. ஸோ 7 இலைன்றது ஒரு இது கிடையாது. அந்த இலை வேறு மாதிரி இருக்கும், இந்த இலை வேறு மாதிரி இருக்கும். இதில் 7 இலை இருக்குது தெரியுது உங்களுக்கு, மேலே முட்டும் இருக்குது பாருங்கள். இது வந்து 7 days ரோஸு, கட்டிங் மெத்தடில் தயார் பண்ணது. இதில் அந்த பூக்காத செடி வராது. தாராளமாக வாங்கலாம். 7 இலை இருக்கேப்பா, இதான் சொன்ன 7 இலை இருந்தால் பூ வராதுன்னு. இந்த மாதிரி டேப்பு இருந்தால் தான் பிரச்சனை. டேப்பு இருந்தால் 7 இலை அந்த பூக்காத செடி வளரும். இந்த டேப்பு இல்லாத செடியெல்லாம் ப்ராப்ளமே இல்லை. தாராளமாக நீங்கள் வாங்கி நடலாம், நல்லாவே வளரும் உங்களுக்கு. ஓரளவுக்கு நான் சொன்னதில் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் வேணாலும் எக்ஸாம்பிள்லாம் காட்டுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாட் ரோஸ், ஆந்திரா நாட் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுலேயும் இந்த டேப்பு இல்லை. இதுலேயும் பார்த்திங்கன்னா 7 இலை இருக்கும். ஒரு சில இதில் 7 இலை இருக்கலாம், ஏதாச்சும் ஒரு இதில் இருக்கும். ஸோ அதெல்லாம் ஒரு ப்ராப்ளமே கிடையாது. அதை பார்த்திங்கனாலே தெரியும். அந்த டேப்பு தொங்கும் இந்த செடியில். எனக்கு ரைட் சைடில் இருக்கு இல்லையா, அந்த செடியில் இருக்கிறதுல மட்டும்தான் வரும். இதிலெலாம் வராது. டேப்பு இருந்தால் வரும், டேப்பு இல்லைனா வராது.